டெல்லி முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் அதிஷி. தேர்தல் தோல்வியை தொடர்ந்து துணைநிலை ஆளுநரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். டெல்லியின் அடுத்த முதல்வரை தேர்வு செய்வது தொடர்பாக அமித்ஷாவுடன் ஜே.பி. நட்டா ஆலோசனை. அறிவிப்பு வெளியாக 5 நாட்கள் வரை ஆகும் என பாஜக வட்டாரங்கள் தகவல். டெல்லியில் கவனம் பெறும் அடுத்த முதல்வருக்கான ரேஸ். துணைநிலை ஆளுநரை தனித்தனியாக சந்திக்கும் பாஜக எம்எல்ஏக்கள். இந்தியா கூட்டணி தலைவர்களிடையே ஒற்றுமை இல்லாததால் தான் டெல்லியில் பாஜக வெற்றி. காங்கிரஸ் கட்சியால் 16 இடங்களில் ஆம் ஆத்மி வெற்றி வாய்ப்பு பறிபோனதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி கருத்து. தமிழ்நாட்டிற்கான 2512 கோடி ரூபாய் கல்வி நிதியை மற்ற மாநிலங்களுக்கு வழங்கிய மத்திய அரசு. தமிழக மாணவர்களை பாஜக அரசு வஞ்சித்து வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஆன்லைனில் பணம் கட்டி விளையாட 18 வயதுக்குட்பட்டவர்களுக்கு தடை விதிப்பு. ஆன்லைன் விளையாட்டுகளுக்கான கடுமையான விதிகளை அறிமுகப்படுத்திய ஆன்லைன் கேமிங் ஆணையம். வேலூர் அருகே ஓடும் ரயிலில் இருந்து கர்ப்பிணியை தள்ளிவிட்ட நபரை குண்டர் சட்டத்தில் அடைக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் முதலமைச்சருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை. பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக மாறுகிறது தமிழ்நாடு. பாலியல் குற்றவாளிகளை கட்டுப்படுத்தாமல் திமுக அரசு வேடிக்கை பார்ப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் மதுரை ஆட்சியருக்கு அதிமுக சார்பில் வக்கீல் நோட்டீஸ். அமைதி பேச்சுவார்த்தையின் போது அதிமுக கையெழுத்திடவில்லை என்ற அறிக்கையை திரும்பப் பெற வலியுறுத்தல். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேர் 2 விசைப்படகுகளுடன் கைது. வடக்கு மன்னார் கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படை நடவடிக்கை. தமிழ்நாட்டில் காவல் உதவி ஆணையர்கள் 18 பேர் பணியிட மாற்றம். டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு. தைப்பூச திருவிழாவையொட்டி பழனி முருகன் கோயிலில் குவிந்த பக்தர்கள் 5 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம். விமான நிலையம் கட்ட பரந்தூர் தேர்வு செய்யப்பட்டதற்கான காரணத்தை முதன்முறையாக தெரிவித்தது மத்திய அரசு. பாதுகாப்பு அம்சங்கள் தொடர்பான ஆய்வுக்கு பிறகே பரந்தூர் தேர்வு செய்யப்பட்டதாக நாடாளுமன்றத்தில் விளக்கம். உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்ய ராணுவத்தில் ஈடுபடுத்தப்பட்ட 16 இந்தியர்களை இதுவரை காணவில்லை. மதுரை எம்பி சு. வெங்கடேசன் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் பதில். கியூபா அருகே உள்ள கேமன் தீவுகளில் 7.6 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். போர்ச்சுகலில் கார் ரேஸ் பயிற்சியின் போது அஜித் குமாருக்கு சிறு விபத்து. பாதிப்பு எதுவும் இல்லை என்றும் மீண்டும் பயிற்சியை தொடர்வதாகவும் ஆங்கில தொலைக்காட்சிக்கு பேட்டி.